திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, மலர்மிசை அயனும் மாலும் காணுதற் கரிய வள்ளல், பலர்புகழ் வெண்ணை நல்லூர் ஆவணப் பழைமை காட்டி, உலகுய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் முன்னி, தலைமிசை வைத்து வாழும் தலைமினம் தலைமையாகும். திருச்சிற்றம்பலம். நம்ம திருத்தொண்ட தொகையை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கடந்த 2 வகுப்புகளில் நம்ம இந்த திருத்தொண்ட தொகையின் பதிகத்தில் வர்ற முதல் பாட்டு, அதில் வர்ற அடியார்களை பற்றி பார்த்தோம். போன தரம் 2ஆம் பாட்டின் முதல் அடியாரை பார்த்துருந்தோம். இப்போ மற்ற அடியார்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 2ஆம் பாட்டை ஒருத்தனை சொல்லிடுவோம். இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தர் கடியேன், ஏனாதி நாதன் தன் அடியார்க்கும் அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன், கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன், மலைமலிந்த தோள்வள்ளல் மானக் கஞ்சாரன், எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன், அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர் கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. இதில் நம்ம போன வாரம் சந்திச்சப்போ இந்த எரிபத்தர் வரலாற்றை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அடுத்ததுலேருந்து தொடருவோம். ஏனாதி நாதன் தன் அடியார்க்கும் அடியேன். ஏனாதிநாதன்கிற நாயனார், அவருடைய அடியவர்களுக்கும் நான் அடியவன் அப்படின்னு சுந்தரர் சொல்றார். இது மாதிரி போன வாரமும் போன தரம் சந்திச்சப்போ இல்லை அதுக்கு முன்னாடி தரம் சந்திச்சப்போ இதை பற்றி பேசியிருக்கோம். இந்த பாட்டில் சில வரிகளில் ஒரு அடியார் பேரை சொல்லி அவருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லுவார். சில இடங்களில் ஒரு அடியார் பேரை சொல்லி அவர்களுடைய அந்த அடியாருடைய அடியார்களுக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லுவார். இதில் வேறுபாடு எதுவும் கிடையாது. அதாவது அந்த பாட்டுக்காக அப்படி நேரடியாக சொல்லுவார், இல்லை அடியார்க்க முடியும்னு சொல்லுவார் ஒழிய. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான், அது மனசில் வச்சுக்கணும். ஏனாதிநாதன் அப்படிங்கிறவர் இந்த எய்னனூர் அப்படின்னு ஒரு ஊர் அங்கே இருந்தார். இவர் இந்த அரசனுக்கு சேனாதிபதி மாதிரி ஒரு பொசிஷன் வச்சுக்கலாம். அதனால அவருக்கு படைப்பயிற்சி, அதாவது ஆயுத வாட்போர், அது மாதிரி போர் வல்லமையெல்லாம் உண்டு. அதனால் அவர் போர் தொழில் கற்றுக் கொடுப்பார். இப்போ நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸுங்கிறோம், அதுக்கு ஒரு போய் கற்றுக்குறோம் இல்லையா, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் போய் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்குறோம். அது மாதிரி அந்த காலத்தில் போர் எப்படி செய்யணும் அப்படின்னு அதில் வல்லமை பெற்றவர்கள்ட்ட போய் கற்றுக்குவார் இந்த போர் வீரர்கள். அதனால போர் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குற தலைவராக இருந்தார். அவர் ஒரு ஸ்கூல் வச்சுருந்தார், மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் ஒன்று வச்சு அதில் அவர் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தார். அதே மாதிரி அவருக்கு ஒரு சொந்தக்காரன்னா நம்ம ஊரில் தாயாதிம்பா பங்காளிம்பா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பில்லைங்க. அது மாதிரி அவருக்கு பங்காளி ஆகக்கூடிய ஒரு சொந்தக்காரன். ஸோ அதனால இவருக்கு ஒரு பங்காளி இருந்தான், ஏனாதிநாதருக்கு ஒரு பங்காளி இருந்தான். அவன் பேர் அதிசூரன். அவன் அதே ஊரில் இருந்தானா இல்லை அதுக்கு பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் இருந்து வேற ஒரு ஊரில் இருந்தானா எனக்கு தெரியல, அது தெளிவாக நூலில் இல்லை. அதனால் அவனும் அந்த பங்காளிங்கிறதுனால ஒரே குலம் ஒரே மாதிரி தொழில். அதனால் அந்த அதிசூரனும் இது மாதிரி ஒரு போர் பயிற்சி கொடுக்குற ஒரு பயிற்சி சாலை வச்சு நடத்தினான். அதனால் இந்த ஏனாதிநாதன்கிட்ட ஒரு சில பேர் சேர்ந்து போர் பயிற்சிக்கு எடுத்துட்டா, அதே மாதிரி அதிசூரன்ட்ட சில பேர் சேர்ந்து போர் பயிற்சி எடுத்துட்டா. இதனால் இவர்களுக்கு அதான் அவளுடைய ஜீவாதாரம். அதாவது அவளுக்கு வாழ்க்கைக்கு வேணுங்கிற பொருள் அதான் அவள் தொழில். இந்த போர் நடக்கிறப்ப அரசன்ட்டு தான் வரும், மற்ற நேரத்தில் இதுதான் அவளுக்கு மெயின் தொழில்.
இதில் இந்த ஏனாதிநாதர் சிறந்த சிவபக்தர். அதனால் அவர் எப்போ விபூதி ருத்ராட்சம்லாம் அணிந்து இருப்பார். அதே மாதிரி சிவனடியார்களுக்கு தன்னால் இயன்ற தொண்டுகள் செய்வார். இதில் இந்த பயிற்சி கூடம் வச்சு நடத்துகிறார் இல்லையா, அதுலேருந்து வர்ற பொருள்லாம் தனக்கு தேவையானது போக மற்றதெல்லாம் சிவனடியார்களுக்காகவே செலவிடுவார். அப்படி நடந்துட்டு இருக்கார். அதனால் அவருக்கு இந்த சிவ வேடத்தின் மேலே ரொம்ப அதீத பற்று உண்டு. சிவ வேடம்னா நமக்கு தெரியும், இந்த சிவனடியார்கள் பூண்டு இருக்கிற கோலம், அதாவது விபூதி ருத்ராட்சம் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிற கோலத்துக்கு சிவ வேடம்னு பேர். அதனால் அவருக்கு சிவனடியார்களுக்கு மேலே சிவ வேடத்தின் மேலே அதீத பற்று. யார் சிவ வேடம் போட்டிருந்தாலும் அவர்களை சிவனாவே கருதுகிறவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தார் அவர். இதை பற்றி நம்ம முன்னாடி வேற ஒரு அடியார்களை பற்றி பேசணும் இல்லையா, மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி பேசுகிறப்ப இதை பற்றி பேசியிருக்கோம். அப்போது அந்த நம்ம திருநாவுக்கரசர் திருக்கன்றாப்பூரில் பாடின திருத்தாண்டகத்திலேருந்து ஒரு பாட்டு கூட ஞாபகப்படுத்தியிருக்கேன். அந்த எவரேனும் தாமாக இல்லாடத்திட்ட திருநீரும் சாதனம் கண்டால் உள்கின்னு அந்த பாட்டு முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது மாதிரி அந்த சிவவேடம் யார் அணிந்திருந்தாலும் அவர்களை சிவனாவை கருதி வணங்குகிற பண்புடையவர் இந்த ஏனாதிநாதர். அவர்கிட்ட சிவனடியார்களுக்கு சிவனடியார் அப்படின்னா அவ மனசுல ஆணவம்லாம் இல்லாமல் இருக்கும். அந்த பக்தியில ஆழ்ந்து போறப்போ மனசுல இருக்கிற அழுக்குகள்லாம் நீங்கிவிடும். அதனால அவருக்கு ஆணவம் போன்ற அழுக்குகள்லாம் கிடையாது மனசுல. இந்த அதிசூரன் இருக்கான அவரோட பங்காளி, அவன் இவற்றிலேருந்து நேரம் முற்றிலும் மாறுபட்டவன். அவனுக்கு இந்த பக்தியெல்லாம் ஈடுபாடு கிடையாது, விபூதியெல்லாம் பூச மாட்டான், நிறைய அகங்காரம் உண்டு. எல்லாரும் தன்னை மதிக்கணும், தன்னை பாராட்டணும், தான் தான் எல்லாத்துலேயும் பெரியவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது காலப்போக்கில் என்ன ஆகுது, இந்த ஏனாதிநாதருக்கு நிறைய மாணவர்கள்லாம் வந்து சேர்ற, அதிசூரனுக்கு மாணவர்கள் சேர்றது குறைஞ்சு போகிறது. அதனால ஏனாதிநாதருக்கு நிறைய புகழ் இருக்கு. அந்த புகழை பார்த்து அதிசூரனுக்கு பொறாமை வருது. இந்த பொறாமைங்கிறது ஒன்று வந்ததுன்னா அது மனுஷனை கெடுக்கும். அதனால்தான் நமக்கு இந்த 6 உட்பகைகள் அப்படின்பா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்லாம் சொல்றா இல்லையா, அது மாதிரி இந்த பொறாமைங்கிறது அதில் ஒன்று. இந்த பொறாமை வந்து அவனை ரொம்ப ஆட்டி படைக்கிறது. அந்த அதிசூரனை நம்மளை விட ஏனாதிநாதனுக்கு புகழ் ஜாஸ்தி இருக்கே, நம்மளை விட ஏனாதிநாதனுக்கு கூட மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்காளே, நம்மளோட அவனோட பயிற்சி கூடம் பெருசாக இருக்கே அப்படின்னு அந்த பொறாமை உள்ளுக்குள்ள ரொம்ப எரிஞ்சுட்டே இருக்கு, பொறாமை தீ. அப்போ ஒரு நாள் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், நம்ம இவரோட போரிட்டு இவரை வென்று அதுக்கப்புறம் எல்லாம் நம்மள்கிட்ட வருவா அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுறான், என்றான். அதனால அவன் தன்னோட மாணவர்கள்லாம் திரட்டிண்டு, நிறைய மாணவர்கள்லாம் திரட்டிண்டு, அவனோட மாணவர்கள் கூட்டத்தெல்லாம் கூட்டிண்டு எல்லாம் கையில் வாழ்க்கை அடையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏனாதிநாதர் வீட்டுக்கு போய் வாசல் அனுக்கிறான். இப்போ அங்கேருந்து கூவுறான், ஏனாதிநாதா வாயா, வெள்ளவா, வந்து எங்களோட சண்டை போடுவோம், வீரத்தை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு. நம்ம இந்த ராமாயணத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த வாலி சுக்ரீவன் சண்டையில் சுக்ரீவன் ராமன் லக்ஷ்மணன் சகாயம் இருக்கிறதுனால சுக்ரீவன் வந்து வாலியை திரும்ப போர் கூப்பிடுவான். அப்போ வாசல்லேருந்து கத்துவான் இல்லையா, அது மாதிரி இங்கே வாசல்லேருந்து வெள்ளம் கத்துறான், கூச்சல் போடுறான், வா தைரியம் இருந்தா வா அப்படின்லாம். உடனே ஏனாதிநாதருக்கு இதெல்லாம் இவ போடுற சத்தெல்லாம் கேட்டு உடனே அவர் போர்க்கோலம் பூண்டு வெளியில் வரார். அதுக்குள்ள இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவரோட மாணவர் கூட்டங்கள் அவளும் போர்க்கோலம்லாம் பூண்டு எல்லாரும் வர. உடனே இவ 2 பேரும் சரி நம்ம ஊருக்கு வெளியில் ஒரு திடல் இருக்கு, இந்த ஊருக்குள்ளெல்லாம் சண்டை போட முடியாது, ஊருக்கு வெளியில் ஒரு திடல் இருக்கு, அந்த திடலில் போய் நம்ம போரிடலாம் அப்படின்னு அவ 2 கூட்டமும் அந்த திடலுக்கு போற. அந்த திடலில் போய் அவெல்லாம் சண்டை போடுறா. இந்த சண்டையில் நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்படுகின்றன, சில பேர் செத்து போறா. இதில் ஏனாதிநாதர் ரொம்ப வீரத்தோட போரிட்டு எதிரிகளை அந்த எதிர்கூட்டத்தை தாக்குறார். அப்போ அதில் சில பேர் செத்து போறா, சில பேர்
ஓடி போறா. இப்படியாக கடைசியில் அந்த அதிசூரன் போர்லேருந்து புறமுதுகு விட்டு ஓடி போயிடுறான். அப்புறம் அவள் தங்களோட வீட்டுக்கு திரும்பி போகிறான், உயிரோடு இருக்கிறவாள்லாம். அன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த அதிசூரனுக்கு தூக்கமே வரல. என்னடா இது, இப்படி நம்ம ஒரு ஜெயிக்கலான்னு திட்டம் போட்டுன்னு போனோம், பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு நம்ம தோத்து போயிட்டோமே, இனிமே இவன் எப்படி வெல்லறது அப்படின்னு யோசிக்கிறார். ராத்திரி முழுக்க யோசிக்கிறார். அந்த அதிசூரன் யோசிக்கிறான். யோசிச்சு அவனுக்கு ஒரு திட்டம் வர்றது, ஒரு சூழ்ச்சி பண்ணுறான். உடனே அவன் ஒரு தன்னோட கூட்டத்தில் ஒருத்தனை கூப்பிட்டு அவனை அந்த ஏனாதிநாதர்கிட்ட போய், நம்ம கூட்டம் நம்ம என் கூட்டமும் உங்கள் கூட்டமும் கூட்டமாக போரிட்டா பல பேர் அனாவசியமாக செத்து போகிறா. அதனால் மற்றவர்களுக்கு எதுக்காக நமக்கு தீங்கு செய்யணும், அதனால் நான் நீயும் தனித்து போரிடுவோம், அதில் யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கே இந்த போர் பயிற்சி பண்ணுற உரிமை இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துக்கு வாங்கோ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அனுப்புகிறான், செய்தி அனுப்புகிறான். அவனும் போய் ஏனாதிநாதர்கிட்ட இந்த செய்தியை சொல்கிறான். உடனே ஏனாதிநாதரும் சரி, இதுவும் நல்ல விஷயமா தான் இருக்குது, நம்ம 2 பேரோட பகைக்காக எதுக்காக மற்றவர்கள்லாம் சாகணும் அப்படின்னு சரின்னு அதுக்கு ஒத்துக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ஏனாதிநாதர் கேடயம் வாள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே வர்றார் தனியாக. ஆனால் அவர் இப்படி போகிறேங்கிறது யார்கிட்டையும் சொல்லலை, ஏன்னா சொன்னாக்க மீதி பேர்லாம் வந்துடுவா. அதனால் யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் தனியாக போகிறார், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறார். அதே இடத்துக்கு அதிசூரனும் வரான். ஆனால் அதிசூரன் ரொம்ப அதிஜாக்கிரதையாக தன்னோட கேடயத்தால் மூஞ்சி உடம்பெல்லாம் மூடிண்டு வரான். ஏன்னா கேடயம்னா பார்த்துருப்பில்லைங்க, பொதுவாக கேடயம்னா அது வந்து ஒரு வட்டமாக ஒரு தகடு பலகை அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் அதில் முகத்தை பாதுகாக்கிறதுக்காக சில கேடயங்கள் நீங்கள் பார்த்தாலும் தெரியும், அந்த முகத்துக்கு கண்ணு பார்க்கறதுக்கெல்லாம் ஓட்டையெல்லாம் இருக்கும், அதில் அது வழியாக நம்ம பார்க்கலாம், ஆனால் முகத்தை பாதுகாக்கும் அது. அது மாதிரிலாம் அது மாதிரி அவன் முகத்தை மார்பெல்லாம் மூடிட்டு அப்படி அந்த கேடயத்தால் மறைச்சுன்னு அப்படி சண்டைக்கு வரான். அவன் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படி சண்டை போடுறப்போ திரும்ப இந்த அதிசூரன் தோக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ அவன் திடீர்னு அந்த கேடயத்தை இப்படி கீழே இறக்குறான். கேடயத்தை கீழே இறக்கினாக்க அந்த அதிசூரனோட நெத்தியில் பட்டப்பட்டைய விபூதி இருக்கு, அவன் மார்பில் தோல்லெல்லாம் பட்டப்பட்டைய விபூதி இருக்கு. அப்போ இந்த ஏனாதிநாதர் அதை பார்க்குறார். இவன் இப்படி என்னைக்கும் இவன் மூஞ்சியில் நான் விபூதி இட்டு பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு இப்படி இவனோட மூஞ்சியில் நம்ம நெற்றியிலையும் மார்பிலையும் பட்டப்பட்ட விபூதி இருக்கே, அதனால் இவன் சிவனடியாராகி விட்டானே, இவன் சிவனடியாராகி விட்டபடியால் இவனோட நான் எப்படி போரிடுறது, இவனை நான் வெட்டி வீழ்த்தினாக்க சிவனடியாரை கொன்ற பாவம் எனக்கு வருமே, அதனால் சிவனடியார்களுக்கு நான் ஒரு தீங்கும் செய்யக்கூடாதே அப்படிங்கிறதுனால இவர் சிவனடியார் ஆயிட்டார். அதனால இவருக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை அப்படின்னு அந்த தன்னுடைய கொள்கை காரணத்தினால சண்டை போடுறத ஏனாதிநாதர் நிறுத்தி விடுறார். இவனுக்கு என்ன வேணும், இவனுக்கு என்ன ஜெயிக்கணும், அவ்வளவுதானே, ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். அதனால தன் கையில் இருக்கிற வாழெல்லாம் கீழே போடலாமா நினைக்கிறார், சண்டை போட வேண்டாம் அப்படின்னு. தான் சண்டை போட வேண்டாம், வாழெல்லாம் கீழே போட்டா அப்ப அவன் சொல்லாம தன்னை வெட்டிக்கலாமேன்னு. ஆனா அப்படி நினைக்கிறப்ப அவர் மனசுல இன்னொரு எண்ணம் வருது, நம்ம வாள் கேடயத்துல கீழே போட்டோம்னா அந்த அதிசூரன் நம்மள வெட்டி கொன்னுடுவான். ஆனா அவனுக்கு என்ன ஆகும், ஒரு நிராயுத பாணிய கொன்ற பாவம் அவனுக்கு வரும். சிவனடியாரா இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு பாவத்தை நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கையில வாழை ஏந்திண்டு சண்டை போடுற மாதிரி, ஆனா சண்டை போடாம பாவனை பண்ணிட்டு நின்னர். அப்போ அந்த அதிசூரன் தன்னோட திட்டம் ஜெயிச்சுடுத்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட அவரை வெட்டி வீழ்த்திடுறான். அப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்து ஏனாதிநாதருக்கு சிவலோக பதவி அளிக்கிறார். இதுதான் இந்த ஏனாதிநாதர் கதையினுடைய வரலாற்றோட சுருக்கம். இது ஒரு அற்புதமான வரலாறு. அதாவது சிவவேடத்துக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்,
அந்த சிவ வேடம் அணிந்தவர்களை சிவனாகவே கருதினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இதை ஹைலைட் பண்ணுறது இந்த வரலாறு. இதனால்தான் அவர் சுந்தரர் தன்னோட திருத்தொண்ட தொகையில் ஏனாதிநாதரை சிறப்பிச்சு சொல்றார். ஏனாதிநாதன் தான் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு. இதுதான் ஏனாதிநாதருடைய வரலாற்றோட சுருக்கம். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த வரலாற்றுக்கு போவோம். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். கண்ணப்பன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நாயனார். கண்ணப்பன் கண்ணப்பரை தெரியாதவாளே இருக்க முடியாது. அவர் கதையினுடைய ஹைலைட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். கலை அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உள்ளன. அதில் முக்கியமான அர்த்தம் கல்வி, சாஸ்திரம் அப்படிலாம். 64 கலைகள் அப்படிங்கிறாள் இல்லையா? அப்படின்னா 64 கலைகள்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி அந்த சாஸ்திரங்கள், கல்வி. அதனால இது கலை மலிந்த சீர். சீர்னா புகழ். ரொம்ப கல்வி நிறைந்த புகழுடைய நம்பி. நம்பி அப்படின்னாக்க அதையும் பற்றி முன்னாடி பேசியிருக்கோம். ஆண்களில் சிறந்தவனுக்கு நம்பி அப்படின்னு பேர், பெண்களில் சிறந்தவளுக்கு நங்கைன்னு பேர். அதனால அந்த நம்பியாக அப்படிப்பட்ட சிறப்புடைய கண்ணப்பன்கிறார். கலை மலிந்த சீர் அப்படின்னாக்க ரொம்ப கல்வி புகழுடைய அப்படின்னு எடுத்துக்கலாம். கல்வி நிறைந்த புகழுடைய அப்படின்னு. ஆனால் கண்ணப்பர் வேட்டுவ குலத்தில் பிறந்தவர். அவர் எதுவும் படிச்சதில்லை. அதனால கலை மலிந்தன்னு சொல்றார். இது அப்படி நேரடியாக அவருக்கு எல்லா கலைகளும் தெரியும்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இது கலைனா புஸ்தகம்னு எடுத்துட்டு பல நூல்களில் புகழப்பெற்ற அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தர்மபுராஜின உரையில அப்படிதான் கொடுக்குறார். கலை மலிந்த சீர்னாக்க நூல்களில் பெரிதும் காணப்படுகின்ற புகழ் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் குறிப்புரையில. அப்படியும் எடுத்துக்கலாம். இப்ப கண்ணப்பர் வரலாறு, அவர் நாயன்மார்களுக்குள்ள ரொம்ப தொன்மையான காலத்தில் வாழ்ந்தவர் கண்ணப்பர். அதான் அவர் புகழ மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் ஒரு அற்புதமான பாட்டில் பாடுறார். திருக்கோத்தும்பி அப்படிங்கிற பதிகத்தில் ஒரு பாட்டு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு திருக்கோத்தும்பிங்கிற பதிகத்தில் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடுறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னையும் அப்படிங்கிறார் ஆட்கொண்டான். அதாவது கண்ணப்பன் மாதிரி ஒரு பக்தன் இருக்கான், அவனையெல்லாம் ஆட்கொண்ட சிவபெருமான் அந்த கண்ணப்பன் ஒப்பிட்டாக்க ஒண்ணுமே இல்லைன்னா அப்படிப்பட்ட என்னையும் ஒரு அடியவனா ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தான் சிவபெருமான் அப்படிங்கிறார். இந்த சிவபெருமானுடைய கருணையை பற்றி வேக்கிறார் மாணிக்க வாசகர் இல்லையா? ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சாதாரண விஷயத்தை யாராவது பொருட்படுத்துவாள இல்லையா? இப்போ ஒருத்தனுக்கு உதாரணமாக சொல்லணும்னாக்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கான். அவன்கிட்ட $50 பில்லியன் இருக்கு. அவன் தெருவில் ஒரு 5 சென்ட் கடந்தாக்க அவன் கீழே குனிஞ்சு பொறுக்குவானே. அது மாதிரி அப்படிப்பட்ட கண்ணப்பன் பக்தியை பார்த்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் என்னையும் ஒரு பக்தனா ஏத்துண்டு அருள் புரிகிறானே, அவனுடைய கருணை தான் என்ன அப்படிங்கிறார். அப்படி கண்ணப்பரை புகழாதவா கிடையாது. காளஹஸ்தியில திருஞான சம்பந்தர் தரிசனம் பண்ண போவார். அப்போ அந்த காளஹஸ்தியில பாடுற பாட்டுல ஒரு அற்புதமான பாட்டு பாடுவார். வேயனைய தோளுமையோர் பாகமதுவாக விடையேறி சடைமேல் தூயமதி சூடி சுடு காடில் நடமாடி மலை தன்னை வினவில் வாய்க்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் காய்கணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே அப்படின்னு சம்பந்தர் தன்னோட 3ஆம் திருமுறையில ஒரு பதியத்தில் பாடுறார். அதுல என்ன சொல்றார்? வாய்க்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம்
காய் கணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே. கண்ணப்பர் செய்த தொண்டு, அவர் எப்படி வழிபட்டார் அப்படிங்கிற குறிப்புகள் எல்லாம் திருஞான சம்பந்தர் தன்னோட தேவார பாட்டில் பாடி புகழறார். அதெல்லாம் இந்த வரலாற்றில் பார்ப்போம். அதனால கண்ணப்பர் ஒரு அற்புதமான வரலாறு. இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பக்தி அது. சேக்கிழார் பெரிய புராணத்தில் ஒவ்வொரு அடியாருடைய வரலாற்றையும் 30 பாட்டு, 40 பாட்டு, 20 பாட்டு, 10 பாட்டு, அது அடியாரோடைய வரலாறு எவ்வளோ பெருசு இருக்கு, அவர் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவருக்கு எந்த அளவுக்கு அவர் சொல்லணும்னு தோன்றிருக்கோ அதெல்லாம் பாட்டிருக்கார். அப்படி பாடிந்தவர் பொதுவாக 40 பாட்டு 50 பாட்டு அதான் ஜாஸ்தி இருக்கும் மிஞ்சி போனால். சில அடியார்களுக்கு சுந்தரர், சம்பந்தர், திருநாவுக்கரசர் அவளுக்கெல்லாம் கூட மற்றபடி. அதனால கண்ணப்பர் வரலாற்றை 188 பாட்டில் பாடுறார். திருநாவுக்கரசர் வரலாற்றை ஒரு 425 பாட்டில் இதில் பாடுறார் கிட்டத்தட்ட. ஆனால் கண்ணப்பர் வரலாற்றை 180 பாட்டுக்கு மேலே பாடுறார். அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் சேக்கிழாரோட மனசை எவ்வளவு தூரம் கண்ணப்பர் கவர்ந்திருக்கார் அப்படின்னு. அப்பேற்பட்ட பக்தி அவர். இந்த தமிழ்நாடு ஆந்திரான்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, இந்த 2 இடங்களுக்கு நடுப்புற இருக்கிற இந்த பார்டர் ஏரியா காளஹஸ்தி இருக்கு. இந்த காளஹஸ்திக்கு பக்கத்தில் ஒரு இடம், அதுக்கு உடுப்பூர்னு பேர். அந்த பெரிய புராணத்தில் அந்த பகுதிக்கு பொத்தப்பி நாடு அப்படின்னு சொல்கிறா. அந்த இடத்துல உடுப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு வேடர் கூட்டம் இருந்தது. அந்த வேடர்கள் தெரியும், காட்டில் இருக்கிறவா. நம்ம இந்த காலத்தில் சொல்லணும்னாக்க ஆதிவாசிகள் அப்படிங்கிறோம். காட்டில் இருந்துட்டு வேட்டையாடுறது தான் தொழில். அப்போ அந்த காட்டில் அந்த வேடர் கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருக்கான், நாகன்னு பேர். அவனுக்கு ஒரு மனைவி தத்தைன்னு பேர். இந்த கூட்டத்து இவா 2 பேரும் ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருக்கா. அப்போ அந்த வேடர் கூட்டம்லாம் சொல்கிறது, நம்ம தலைவனான நாகனுக்கு வயசாயின்னு இருக்கு, தத்தைக்கு வயசாயின்னு இருக்கு, இனிமேல் அவளுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு அவள்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறா. இப்படி அப்படின்னா தெரியும் இல்லையா, அவள் இப்போ 15-20 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை, அவளுக்கு வயசாயின்னு இருக்கு அப்படின்னு. அவளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கு, நமக்கு ஒரு குழந்தை வேணுமேன்னு. அதனால அவள் காட்டில் இருக்கிற ஆதிவாசிகள் மலை பிரதேசத்தில் இருக்கிறவா, அதனால அவர்களுடைய தெய்வமான முருகனை வழிபடுறாவ. அதனால முருகனுக்கு நேர்த்தி எல்லாம் பண்ணிக்கிறா இல்லையா. நம்ம ஊரில் சொல்லுவாள், நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னா போய் விரதம் இருக்கணும். அது மாதிரி அந்த வேட்டுவர் குலத்தில் என்ன விரதம் உண்டோ அதெல்லாம் அவள் இருக்கா. அப்படியெல்லாம் இருந்து அந்த முருகனை வேண்டிக்கிறா. அப்போ முருகன் அவர்களால் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த குழந்தைய நாகன் தூக்குறான், பிறந்த குழந்தைய. அது நல்ல கனமாக இருக்கு இல்லையா. நம்ம குழந்தை தெரியும், சில குழந்தைகள் வெயிட் எடை குறைச்சலாக இருக்கும், சில குழந்தைகள் எடை கூட இருக்கும். இவளுக்கு பிறந்த குழந்தை நல்ல திடகாத்திரமாக இருக்கு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நாகன் அந்த குழந்தைக்கு திண்ணன் அப்படின்னு பேர் வைக்கிறான். திண்மை அப்படின்னாக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தமிழில். திண்மைன்னா திண்ணன் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த குழந்தை நல்லா கனமாக ஹெவி திடகாத்திரமாக இருந்ததுனால திண்ணன்னு பேர் வச்சுடுறா. அந்த குழந்தை வளர்றது வேட்டு குளத்தில் வளர்கிற குழந்தை இல்லையா, அதனால நமக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியும் மனசில். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டில் இருந்த ஆதிவாசிகள் எப்படி இருந்திருப்பா, அவள் கூட்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம். அது மாதிரி அவர் வளர்றார். அந்த வேட்டுவ குலம் அவளோட தொழில் வேட்டையாடுறது, மான வேட்டையாடுறது, காட்டுப்பன்றியை வேட்டையாடுறது, சிங்கம், யானை எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வேட்டையாடுறது. அதோட தோலெல்லாம் பதப்படுத்தி அதை ஆடையாக அணிஞ்சுக்குவா, அதுலேருந்து வர்ற மாமிசத்தை சாப்பிடுவா. அது மாதிரி இதுதான் அவளுடைய வாழ்க்கை. இப்படி இருக்கிற வாழ்க்கையில் இந்த திண்ணன் வளர்றார். பருவம் வர்றப்போ அவளுக்கு வில்பத்தியெல்லாம் கற்றுக் கொடுக்குறா, எல்லாம் நடக்கிறது. அப்புறம் கொஞ்சம் காலம் ஆறுது. அப்போது அந்த நாகன் சொல்கிறான், ஊர் மக்கள்லாம் அந்த கூட்டம்லாம் சொல்கிறான், நம்ம பக்கத்தில் விலங்குகளோட தொந்தரவெல்லாம் நிறைய இருக்குது,
நீங்கள் கொஞ்ச நாளாக வேட்டைக்கே போகிறது இல்லையே அப்படின்னு சொல்கிறா அவள்லாம் வந்து. அப்போ அந்த நாகன் சொல்கிறான், எனக்கு வயசு ஏறி போனதுனால எனக்கு தளர்ச்சி வந்துட்டுருக்கு, அதனால் எனக்கு முன்னப்பெல்லாம் வேட்டைக்கெல்லாம் போக முடியறதில்ல. அதனால் இனிமேல் நம்ம கூட்டத்துக்கு என் மகனான திண்ணனை தலைவனான நியமிக்கலான் இருக்கேன், அதுக்கப்புறம் அவனோட வேட்டைக்கு நீங்களாம் போகலாம் அப்படிங்கிறார். உடனே அவளும் சந்தோஷப்படுறா. உடனே நம்ம ராஜானா இளவரசனுக்கு முடிச்சு விட்டுற மாதிரி அந்த வேடர் கூட்டத்துக்கு தலைவனா திண்ணனை முடிச்சு விட்றா. அதுக்கு அந்த காட்டுவாசிகளுடைய வழக்கப்படி அவள் அதோ பூக்களால் மாலையெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி அவளுடைய வழக்கப்படி தலைவனாக நியமிக்கிறான். அப்புறம் அவள் சொல்கிறா, இந்த தலைவனாக நியமித்ததுக்கப்புறம் மறுநாள் அந்த வேட்டைக்கு போகிறான். அந்த அவளுடைய சம்பிரதாயம் அது. அதனால் கன்னி வேட்டை அப்படின்பா. கன்னி வேட்டை அப்படின்னாக்க முதல்ல ஒன்று செய்கிறதுக்கு கன்னி அப்படின்பா. இப்போ நம்ம ஐயப்பா மலைக்கு போகிறவாள்லாம் பார்த்துருவாள், சபரிமலைக்கு போகிறாள் இல்லையா ஐயப்பா பக்தர்கள், அதில் முதல்ல சபரிமலைக்கு போகிறவாளுக்கு கன்னிசாமி அப்படின்பா, ஃபர்ஸ்ட் டைமர் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த முதல் வேட்டைக்கு கன்னி வேட்டைன்னு பேர். அதனால் கன்னி வேட்டைக்கு அவள்லாம் கிளம்புறான். திண்ணன் வில் வாள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். மற்ற கூட்டங்கள்லாம் வேடர் கூட்டம்லாம் வர்றது. அவள்லாம் வேட்டை நாய்கள் அதெல்லாம் அழைச்சிட்டு வேட்டைக்கு போகிறான். அப்படி காட்டில் போய் வேட்டையில் ஈடுபட்டிருக்கா. அந்த வேட்டையும் போது அவள் அங்கங்கே சதிரிப்படுவா. எந்தெந்த மிருகத்தை விரட்டின்னு இங்கே இந்த ஒரு மானை விரட்டின்னு ஒரு 3 பேர் போவா, அங்கே ஒரு காட்டு பண்ணியை விரட்டின்னு ஒரு 2 பேர் போவா. இப்படி எல்லாம் கூட்டம்லாம் கொஞ்சம் சதிரி போய்டுறது. இப்படி இருக்கிறப்ப அங்கே திடீர்னு ஒரு காட்டு பண்ணி ரொம்ப வேகமாக ஓடி வர்றது. உடனே அதை பார்த்ததும் இந்த திண்ணன் அதை வேட்டையாடுறன்னு மனசில் ஒரு எண்ணம் வந்ததுனால அந்த காட்டு பண்ணியை துரத்தின்னு திண்ணன் ஓடுறார். அப்படி திண்ணன் ஓடுறப்போ அவருக்கு கூட 2 பேர் ஒரு பாடி கார்ட்ஸ் மாதிரி, காடன் நாணன் அப்படின்னு 2 பேர், அவளும் கூடவே ஓடுறான். 3 பேருமா அந்த காட்டு பண்ணியை விரட்டின்னு போகிறான். இங்கே அங்கங்கே அம்பெல்லாம் எய்யற, அம்பு எய்தாலும் அந்த காட்டு பண்ணி மேலே படல் அது லாகவமாக இப்படி அப்படி தப்பிச்சு வளைஞ்சு நனைஞ்சு போயிடுறது. இப்படியாக போய் அது ரொம்ப தூரம் ஓடி போகிறது. இவாளும் துரத்தின்ண்டே ஓடி போகிறா. கடைசியில் ரொம்ப தூரம் ஓடி போனதுக்கப்புறம் அந்த காட்டு பண்ணியால் அதுக்கு மேலே ஓட முடியல. அது அப்படியே மூச்சரைக்க களைச்சி போய் ஒரு மரத்தடியில் போய் நிற்கிறது. அதை துரத்தின்னு வந்த திண்ணன் அந்த காட்டு பண்ணி மேலே அம்பு எய்யாமல் இதால் ஓட முடியல, இனிமேல் இதுக்கு அம்பு எதுக்கு, வாளாலேயே வெட்டிடலான்னு கிட்டக்க ஓடி போய் தன் கை வாளாலேயே அந்த காட்டு பண்ணியை குத்தி அதை கொண்டு விடுறார். அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய காட்டு பண்ணியை நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம் வந்துடுது. அப்போ திருநன் சொல்கிறார், நம்ம ரொம்ப தூரமாக ஓடி வந்திருக்கோம், நமக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு நம்ம தண்ணியும் குடிக்கணும், பசிக்கிறது, இந்த காட்டு பண்ணியை சுட வச்சு சாப்பிடலாம், தண்ணி எங்கே கிடைக்கும் அப்படின்னு அந்த திருநன் கூட வந்தவாள்கிட்ட கேட்குறார். ஏன்னா இந்த காடனும் நாணனும் அனுபவசாலிகள், கூட அனுபவம் இருக்கு, முன்னாடியெல்லாம் வேட்டைக்கெல்லாம் வந்து அவளுக்கு இந்த வட்டாரெல்லாம் தெரியும். அப்போ அவள் சொல்கிறா, இந்த அங்கே தூரக்கு தெரியுது இந்த மரங்களுக்கெல்லாம் அந்தாண்ட ஒரு குன்று இருக்கே, அந்த குன்றுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல பொன்முகலி நதின்னு ஒன்று ஓடுறது, அங்கே போகலாம் அப்படிங்கிற. அப்போ அவள்லாம் 3 பேரும் அந்த காட்டுப்பண்ணியை தூக்கி, அவள் அந்த நாணனும் காடனும் அந்த காட்டுப்பண்ணியை தூக்கிக்கிறா. இவெல்லாம் அந்த பொன்முகலி ஆத்தங்கரைக்கு போகிறா. பொன்முகலி ஆத்தங்கரையில் போனதும் அதுக்கு ஆற்றுக்கு அந்தாண்ட ஒரு குன்று தெரியுது. அப்போ திருநன் கேட்குற, அந்த குன்று என்ன குன்று அப்படின்னு. அப்போது அந்த நாணன் சொல்கிறான், அந்த குன்று அதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு குடுமிசாமி இருக்கார், இந்த குடுமிசாமி இருப்பார் அப்படிங்கிறான். குடுமிசாமி எனக்கு பார்க்கணுமே எனக்கு அவர் அப்படிங்கிறான். உடனே அவள் சொல்கிறான், சரின்ட்டு அந்த காடா நீ இந்த தீ மூட்டி இந்த காட்டு பண்ணியெல்லாம் பதம் பண்ணி வை, நான் அதுக்குள்ளே போய் இந்த மலையில் போய் குடுமிச்சாமியை பார்த்துட்டு வரேன்னு திருநன் கிளம்புறார். நாணன் கூட போகிறான். இந்த பொன்முகலி ஆற்றுல இறங்கி கடந்து போகிறான். அந்த பொன்முகலி ஆற்றுல நடந்து போகிற அளவுக்கு தான் ஆழத்தில் தான் தண்ணி ஓடி இருந்திருக்கு போல் இருக்கப்போ அவள் அப்படி கழுத்தளவு ஜலத்தில் தாண்டி போய் அந்த கரை ஏறுறான். அப்படி கரை ஏறி அந்த மலை மேலே ஏறுறான். அப்போது திருநனுக்கு
ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வருது உடம்புக்குள்ள. அப்படி போக போக சொல்கிறார், என் உடம்பு என்ன ஏதோ ரொம்ப எடையே இல்லாத மாதிரி இருக்கு என் உடம்பு அப்படிங்கிறார். அப்படியே அந்த மலை மேலே ஏறி போகிறேன். இதுக்கு சேக்கிழார் ஒரு அற்புதமான வர்ணனை சொல்கிறார் அந்த இடத்துல. இந்த மலையில் படிகள்லாம் ஏறி போகிறார் திண்ணன், கூடவே நானும் போகிறான். அப்போ ஒவ்வொரு படியாக ஏறுறப்போ சேக்கிழார் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள்லாம் சொல்லி, இந்த 36 தத்துவங்கள் இருக்கு சைவ சித்தாந்தத்தில், அந்த 36 தத்துவங்களை கடந்த இறைவனோட அடையணும். அந்த மாதிரி இவர் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தத்துவமாக இருக்கு. அவர் ஒவ்வொரு படியும் ஏறி போகிறப்ப அவர் ஒவ்வொரு தத்துவத்தையும் கடந்து மேல்நிலைக்கு போகிறார் அப்படின்னு வர்ணிக்கிறார் சேக்கிழார் பெரிய புராணத்தில். அப்படியா இவா மலை மேலே ஏறி விடுறா. மலை மேலே ஏறினா அங்கே ஒரு சின்ன கோவில் இருக்கு, அங்கே சிவலிங்கம் இருக்கு. அதான் குடுமித்தேவர். அந்த குடுமித்தேவரை பார்த்ததும் திருண்ணனுக்கு மகா சந்தோஷம். ஓடி போய் இந்த சிவலிங்கத்தை கட்டிக்கிறார். இதை நம்ம ரொம்ப நாளாக நம்ம குழந்தைய பார்க்கல அப்படின்னாக்க, அப்புறம் அந்த குழந்தைய பார்க்குறோம்னாக்க எப்படி இருக்கும் அந்த உணர்ச்சி, அது மாதிரி ஓடி போய் ரொம்ப நாளாக பார்க்காத குழந்தைய பார்க்குற மாதிரி ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டிக்கிறார். குதிக்கிறார், பாடுறார். அப்புறம் அந்த சிவலிங்கத்து மேலே கொஞ்சம் ஈரமெல்லாம் இருக்குது, பூவெல்லாம் இருக்குது. அங்கே பக்கத்தில் ஏதோ கொஞ்சம் சாதங்கிறது அதெல்லாம் இருக்குது. அப்போது அதெல்லாம் வந்து இந்த நாணன்ட்ட கேட்குறார், நானா இதெல்லாம் என்னது அப்படின்னு. அப்போ அந்த நாணன் சொல்கிறான், நான் முன்னாடி ஒரு தடவை உங்கள் அப்பாவோட இங்கே வேட்டைக்கு வந்தப்போ இதை பார்த்துருக்கேன். யாரோ ஒரு ஒருத்தர் வந்து இங்கே இப்படி இந்த குடுமித்தவர் மேலே தண்ணி ஊற்றுவார், அப்புறம் பூவெல்லாம் போட்டார், அப்புறம் ஏதோ மொனமனன்னு ஏதோ அவர் ஏதோ அவர் பாஷையில் ஏதோ சொன்னார், அப்புறம் போயிட்டார் அப்படின்னா. ஆஹா, நம்ம குடுமித்தவருக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும் போல் இருக்கு, அவருக்கு தண்ணி ஊற்றினா பிடிக்கும், அவருக்கு பூ வச்சா பிடிக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு பாவம் இவர் தனியாக இருக்காரு, இவருக்கு பசிக்குமே, சாப்பிடவே இல்லையே ரொம்ப நேரமாக அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு நம்ம நல்ல சாப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திருண்ணனும் நாணனுமா திரும்பி கீழே வர. கீழே வந்து இந்த காடன் அந்த பன்னியெல்லாம் அறுத்து தயாராக இது பண்ணிட்டு இருக்கான், பக்குவம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அதெல்லாம் திருண்ணன் அந்த இறைச்சி துண்டுகள்லாம் எடுத்து ஒரு குச்சியில் கோத்து அதை அனலில் வாட்டி, அப்புறம் அதெல்லாம் வாயில் போட்டு கடிச்சு பார்த்து எது நன்னா இருக்குது, எது நன்னா இல்லை, எது வெந்திருக்கு, எது சுவையாக இருக்குது, எது சுவையிலலாம் கடிச்சு பார்த்து, இந்த சுவையாக இருக்கிறதெல்லாம் ஒரு இலையை இருக்குல்லையா, காட்டில் இருக்கிற இலையில ஒரு குச்சிகள்லாம் வச்சு ஒரு கோத்து ஒரு தையிலில் பண்ணி, அந்த நன்னா இருக்கிற இறைச்சி துண்டுகள்லாம் கடிச்சு பார்த்து மென்று பார்த்துட்டு அப்புறம் அதெல்லாம் அந்த இலையில துப்பி வச்சுக்கிறார். அப்புறம் மற்ற நன்னா இல்லாதெல்லாம் வெளியில் தூண் துப்பிடுறார். இதெல்லாம் பார்த்துருக்கான் அந்த காடன். இன்னும் இந்த நாணனுக்கு இந்த திருண்ணனுக்கு என்ன ஆச்சு, நம்மளாம் வேட்டைக்காக வந்திருக்கோம், எல்லாருக்கும் பசி, அவன் தானும் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறான், நமக்கும் இந்தாடா இதை சாப்பிடு, நமக்கு ஒரு 4 துண்டு தரமாட்டேங்கிறான், என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த நாணம் சொல்கிறான், இந்த குடுமித்தவரை பார்த்ததுலேருந்து திருண்ண ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிருத்தவனுக்கு என்னவோ பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற. அப்போது இந்த திருண்ணன் இந்த இறைச்சி துண்டுலாம் இலையில போட்டுட்டு அப்புறம் திரும்ப குடுமித்தவரை பார்க்க போகிறார். அப்போது இந்த நாணன் சொல்கிறான், காடா இனிமேல் இந்த திருண்ணனுக்கு வந்து ரொம்ப பைத்தியம் பிடிச்சி போச்சு, இது நம்மளால் தெளிய வைக்க முடியாது, நம்ம திரும்ப நம்ம ஊருக்கு போய் நாகன் அப்புறம் அவள் ஊரில் இருக்கிற அந்த பூசாரி அவள்லாம் கூட்டிட்டு வருவோம், அவள்லாம் வந்து இவரை திருண்ணனை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறான். அப்போ இவன் நாணனும் காடனும் திரும்ப தங்க ஊருக்கு போகிறார். அவள் 2 பேரும் அவன் ஊருக்கு போகிறார். இதுக்கு நடுப்புற திருண்ணன் இந்த பொன்மகளி ஆற்றை கடக்கிறப்போ அவருக்கு ஞாபகம் வருது, அடடா இந்த தண்ணி ஊற்றினா அவருக்கு குடுமித்தவருக்கு பிடிக்குன்னு சொன்னானே அப்படின்ட்டு அவர்கிட்ட தண்ணியெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் கலசம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பை இது வாட்டர் பாட்டிலாம் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த பொன்முகலி ஆற்றுல தன்னோட வாயை திறந்து வாய்க்குள்ளே ஜலத்தை எடுத்துட்டார். அப்புறம் வாய் நிறைய ஜலத்தை எடுத்துட்டு ஒரு கையில் வில்லு, இன்னொரு கையில் இலையில இறைச்சி மாംസ துண்டுகள் அதெல்லாம் எடுத்துட்டு மலை மேலே ஏறுறார். போகிற வழியில் அங்கங்கே சில காட்டுப்பூக்கள்லாம் பூத்திருந்ததெல்லாம் பார்த்து அதெல்லாம் பறிச்சுக்கிறார். அங்கே எங்கே எடுத்துன்னு போகிறது, ஒரு கையில் வில்லு எடுத்துக்கணுமே, அதனால் அந்த பூவெல்லாம் எடுத்து தன் தலையிலேயே சொருகின்றார். சொருகிண்டு மலை மேலே ஏறுறார்.
மலை மேலே ஏறி அப்புறம் அங்கே சாமி மேலே இருக்கிற இந்த முன்னாடி இருந்த இந்த பூசாரி வச்சிருந்த பூக்கள் அதெல்லாம் தள்ளிட்டு தாங்க கொண்டு வந்து இந்த வாயில் இந்த ஜலத்தை அப்படி பூ அப்படின்னு சிவலிங்கத்து மேலே உமிழறார். அப்புறம் நான் தலையில் வச்சிருந்த பூவெல்லாம் எடுத்து சுவாமிக்கு வைக்கிறார். அப்புறம் சுவாமிகிட்ட சொல்கிறார், இது மாதிரி உனக்காக சாமி சாமி உனக்காக நான் நல்ல அருமையான மாம்சம்லாம் கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப 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 நல்லா இருக்கும், இது நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, இதெல்லாம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறார். அப்படின்னு வச்சு அவருக்கு அமுது படைக்கிறார். இது வெளிப்படையாக சொல்லலை, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட பக்தி இருக்கிறப்போ இவர் கொடுத்த இறைச்சி துண்டுகளை சிவன் சாப்பிட்டான். எப்படி நம்ம திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் எப்படி நம்பியாண்டார் நம்பி கொடுத்த நைவேத்தியத்தை சாப்பிட்டாரோ அது மாதிரி இங்கே சிவபெருமான் கண்ணப்பர் கொண்டு வந்த இறைச்சியெல்லாம் அமுது செய்தார். அவனுக்கு ரொம்ப திருநனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ராத்திரி வர்றது. ஐயோ ராத்திரி ஆகிடுத்து, நம்ம தூங்கிவிட்டோம்னா இங்கே ஏதாவது சிங்கம் புலி அதெல்லாம் வந்து நம்ம சாமிக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு திருநன் ராத்திரி முழுக்க தூங்காமல் காவல் காக்குறான். காவல் காத்து மறுநாள் பொழுது விடியறது. அப்போ பொழுது விடிஞ்சதும் இப்போ திரும்ப அடுத்த நாள் ஆகிடுத்து, திரும்ப பசிக்குமே சாமிக்கு. அதனால் போய் சாமிக்கு இன்றைக்கி நல்ல நேத்திக்கு வெறும் காட்டுப்பன்னி மாம்சம் தான் கிடச்சிது, இன்றைக்கி வேறு நல்ல மாம்சம் மான் காட்டு எருமை இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டம் மனசில் இருக்கு. அதனால் சொல்கிறேன், சாமி நான் போய் உனக்கு நல்ல மாம்சம் நீ கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அப்படி 2 அடி போனதும் அவருக்கு நம்ம சாமியை விட்டுட்டு தனியாக போனால் சாமி தனியாக இருப்பார், விட்டுட்டு போக மனசுலாம் திரும்பி வந்து சாமியை கட்டிக்கிறான், சிவலிங்கத்தை கட்டிக்கிறான் திருண்ணன். அப்புறம் திரும்ப 2 அடி, அப்புறம் திரும்ப ஓடி வந்து திரும்ப கட்டிக்கிறது. இப்படியே இந்த மனசு ஊசலாடுறது திருண்ணனா இருக்குது. அப்புறமா ஒரு வழியாக மனசு திடப்படுத்தின்னு சுவாமிகிட்ட நான் போய் உனக்கு நல்ல மாம்சம்லாம் கொண்டுறேன், தைரியமாக இருக்கும் அப்படின்னு சுவாமிக்கு ஒரு தைரியம் சொல்லிவிட்டு போய் வேட்டையில் ஈடுபட்டு அதெல்லாம் பண்ண போகிறான். இதுக்கு நடுப்புற அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணுற அந்தனர் வர்றார். அவருக்கு சிவகோச்சரியார்னு பேர். அவர் வந்து பார்த்தாக்க இங்கெல்லாம் ஒரு எலும்பு துண்டா கிடக்கு. அவச்சாரம்னு ஒரு மனசில் சொல்லிட்டு எந்த பாவியோ இந்த மாதிரி பண்ணுறான், என்ன பண்ணுறது, கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டின்ட்டு புலம்பின்ட்டு அந்த எலும்புகளெல்லாம் அப்புறப்படுத்தி அப்புறம் ஜலம்லாம் கொண்டு வந்து அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி புரோக்ஷனம் பண்ணி மந்திரம்லாம் சொல்லி அப்புறம் திரும்ப வழக்கம் போல் பூஜையெல்லாம் பண்ணிட்டு திரும்ப தன்னோட இடத்துக்கு போய்டுறார். இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச ஒரு 12 1 மணி 2 மணி வாக்கில் திருநனார் திரும்ப வர்றார். அன்னைக்கு கிடைச்ச வேட்டையாடின பிராணிகளோட மாம்சத்தெல்லாம் அதே மாதிரி நல்லா அதுக்கி சுட்டு வேக வச்சு தான் வாயில் போட்டு சுவைச்சு பார்த்து அதெல்லாம் பண்ணி முதல் நாள் பண்ண மாதிரியே அடுத்த நாளும் பண்ணுறார். தண்ணியை வாயில் எடுத்துன்னு வந்து பூக்கள்லாம் கொண்டு வந்து சுவாமிக்கு அவருக்கு தெரிஞ்சபடி அவர் பூஜை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறார். மறுநாள் காலம்புரை இதே மாதிரி வேட்டைக்கு போகிறார். இதே மாதிரி அந்த சிவகோச்சரியார் வர்றார், வந்து இதெல்லாம் திருப்பி புலமின்ட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணி பண்ணுறார். இப்படியே ஒரு 5 நாள் நடக்கிறது. 5ஆவது நாள் சிவகோச்சரியார் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சுத்தம் பண்ணிட்டு சொல்கிறார், சுவாமி இன்னது இந்த ஏதோ ஒரு படுபாவி வந்து இப்படி தினம் அபச்சாரம் பண்ணிட்டு போகிறானே, இது நீங்கள் தடுக்க வேண்டாமா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா புலம்புறா சுவாமிகிட்ட. புலம்பிட்டு அவர் வீட்டுக்கு போய்டுறார். அதே மாதிரி 5ஆவது நாளும் திருநனார் வந்து இது மாதிரி மாம்சம்லாம் கொண்டு வந்து வழக்கமான அவரோட பாணியில் பூஜையெல்லாம் பண்ணி சிவனோட சந்தோஷமாக இருக்கார். ராத்திரி முழுக்க காவல் காக்கிறார். அப்போ அன்றைக்கி 5ஆவது நாள் ராத்திரி சிவகோச்சரியார் கனவில் சிவபெருமான் தோன்றி அவன் இருக்கானே, அவன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அற்புதமான பூஜை, அதை விட சிறந்தது எனக்கு எதுவும் இல்லை அப்படின்லாம் திருநனார் செய்கிற வழிபாட்டை புகழ்ந்துட்டு சொல்கிறார், நீ நாளைக்கு வந்து பூஜை பண்ணினதுக்கப்புறம் ஒரு மறைவான இடத்துல இருந்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோ, அவனோட பக்தியை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். சிவகோச்சரியார் முடிச்சுன்னு பார்க்குறார், ஆஹா சிவபெருமான் வந்து கனவுல வந்து இப்படி ஒரு செய்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு. மறுநாள் காலம்புரை அதே மாதிரி 6ஆவது நாள் காலம்புரை
போய் அங்கே சிவனுக்கு வழக்கம் போல் அவர் அதெல்லாம் சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஒரு மறைவான இடத்துல போய் ஒளிஞ்சுட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திருநனார் வர்றார். அப்படி வர்றப்போ திருநனாருக்கு சில அபசோகனங்கள்லாம் தென்படுறது. ஐயோ நம்ம சாமிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதப்பதைக்க ஓடி வர்றார். மலை மேலே ஓடி வந்து குடுமித்தேவரை பார்க்குறார். அப்படி குடுமித்தேவரை பார்க்குறப்ப அந்த சிவலிங்கத்தில் சிவராமன் அருளால் ஒரு முகம் தெரிகிறது. அந்த முகத்தில் கண்கள் தெரிகின்றன. அதில் வலது கண்லேருந்து ரத்தம் வழிஞ்சுட்டு இருக்கு. இந்த ரத்தம் வழிகிறத பார்த்ததும் திருநனாருக்கு அப்படியே ஒரே அதிர்ச்சி. ஹா அப்படின்னு கையில் கொண்டு இந்த இடது கையில் இந்த இலையில இறைச்சியெல்லாம் மாம்செல்லாம் கொண்டு வந்துருக்காரு இல்லையா, அது அப்படியே கீழே விழுந்துடுறது. வலது கையில் இருக்கிற வில் அது கீழே விழுறது. அவர் அப்படியே அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு கீழே விழுறார் தரையில். அப்புறம் எழுந்து பார்த்து ஐயோ நம்ம சுவாமிக்கு இப்படி வருதே, என்ன பண்ணுறது, யார் இது பண்ணுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருக்கு இல்லையா. இதை பிராணிகள் வந்து கெடுதல் பண்ணிட்டா, இல்லை யாராவது தீவர்கள் வந்து கெடுதல் பண்ணிட்டாலா, சுவாமிக்கு ஏன் கண்ணில் ரத்தம் வர்றது அப்படின்னு அவருக்கு ஒரே இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். வேட்டுவ குலத்தில் இருந்தவர்கள் வேட்டுவர் இல்லையா அவர், அதனால் அவருக்கு அவ ஊரில் வைத்தியங்கள்லாம் பண்ணுற நாட்டு வைத்தியங்கிறோமே, அது மாதிரி காட்டில் இருக்கிற சில பச்சிலைகள் மூலிகைகள்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் அரைச்சி பிழிஞ்சு சாரெல்லாம் எடுத்து சுவாமி கண்ணில் விட்றார். ஆனால் அது என்ன பண்ணாலும் அந்த ரத்தம் வழியறது நிற்கலை. அப்போ அவருக்கு ஏதோ உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் தோன்றி இந்த சுவாமி கண்ணுக்கு நம்ம கண் எடுத்து வச்சா அது நின்றுடுமோ அப்படின்னு தோன்றுறது. இப்போ கூட நீங்கள்லாம் சில ஊர்களில் பார்க்கலாம், சில கோயில்களில் நமக்கு என்ன உடம்புல நமக்கு ஏதாவது வியாதி இருந்தாக்க அந்த உறுப்புக்கு ஒரு வெள்ளியில் ஒரு சின்னதாக அதே மாதிரி ஒன்று பண்ணி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு. சமயபுரத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி மெட்ராஸுக்கு பக்கத்தில் திருப்பூரூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கெல்லாம் போனால நீங்கள் பார்க்கலாம். அவள் வந்து கடையில் வைப்பா கண், கை, கால், அது மாதிரி உடம்போட உறுப்புகள்லாம் வைப்பா. நமக்கு பக்தர்கள் தங்களோட உறுப்பில் எந்த உறுப்பில் குறை இருக்கோ அதை பற்றி வேண்டிக்குவா. அப்புறம் அந்த நிவர்த்தியானது அந்த உறுப்பு மாதிரி ஒரு இது வாங்கி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். அது மாதிரிலாம் அது மாதிரி இவருக்கு ஏதோ மனசில் தோன்றுறது. உடனே இவர் தன்னோட கண் எடுத்து சுவாமி கண்ணில் வச்சா அந்த ரத்தம் நின்றுடுமோ, சுவாமி கண் சரியாகிடுமோன்னு அவர் தோன்றுறது. உடனே தன்னோட அம்பு ஒன்று எடுத்து தன்னோட வலது கண்ணை தோண்டி சுவாமியோட வலது கண்ணில் வைக்கிறார். அப்படி தான் கண்ணை சுவாமி கண்ணில் வச்சதும் அந்த சுவாமி கண்ணில் இருந்து வர்ற ரத்தம் நின்றுடுறது. சுவாமியோட கண் சரியாக போய்டுறது. அதை பார்த்தா திருநனாருக்கு மகா சந்தோஷம். ஆஹா ஆஹா ஆஹா, நம்ம சுவாமிக்கு எல்லாம் சரியாக போச்சு, தனக்கு ஒரு கண்ணு போச்சே, தான் கண்ணில் ரத்தம் வர்றதே வலிக்கிறதே அதெல்லாம் அவருக்கு எண்ணமே தோணலை. நம்ம சாமிக்கு கண்ணு சரியா போச்சு, அப்படியே சந்தோஷத்தில் கூத்தாடுறார். அப்பாடான்னு. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு சுவாமியோட இடது கண்ணிலேருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்கிறது. இப்போ திருநனாருக்கு திரும்ப அதிர்ச்சி. ஐயோ என்ன சுவாமிக்கு இந்த கண்ணில் ரத்தம் வர்றது என்ன. ஆனால் அதே சமயத்தில் அவர் மனசில் இன்னொரு எண்ணமே தோன்றுறது. ஆஹா, சுவாமியோட கண்ணில் வர்ற புண்ணுக்கு நமக்கு மருந்து நம்ம கையில் இருக்குது, அதனால் இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுறது. எப்படி முன்னாடி அனுபவம் இருக்குது. வலது கண்ணுக்கு தான் வலது கண்ணை எடுத்து வச்சார், புண்ணு சரியாக போய் சுவாமி கண்ணுக்கு. இப்போ இடது கண்ணில் ரத்தம் வருது சுவாமிக்கு, அதனால் தன்னோட இடது கண்ணை பிடிங்கி வச்சுட்டாக்க சுவாமிக்கு சரியாக போய்டுன்னு அவருக்கு தெரியுது. அதனால் கையில் அம்படுத்து இடது கண்ணை தோண்டலான்னு நினைக்கிறார். அப்போ இடது கண்ணையும் தோண்டிட்டாக்கா அப்புறம் இவருக்கு கண்ணு தெரியாதே, நம்ம எங்கே கண்ணை வைக்கிறதுன்னு தெரியாது. அதனால் தான் காலை தூக்கி, அவர் காலில் செருப்பெல்லாம் போட்டிருப்பார்லையே, வேடர்களாச்சு காலில் செருப்பு அணிஞ்சிருப்பா காட்டில் ஓடுறது நடக்கிறதுக்காக. தான் செருப்பு அணிந்த காலை தூக்கி சுவாமியோட மூஞ்சியில் வச்சுக்கிறார். அப்போ தான் நமக்கு எங்கே கண்ணு வைக்கணும்னு தெரியும்னு அப்படி வச்சுட்டு தன்னோட அம்பால் தன்னோட இடது கண்ணை தோண்ட போகிறார். அப்படி தோண்ட போகிறப்போ அந்த சிவலிங்கத்திலேருந்து ஒரு கை வெளியில் வந்து திருநனாரோட கையை பிடிச்சிக்கிறது. பிடிச்சிட்டு நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா அப்படின்னு 3 தடவை சொல்கிறது. அதாவது நம்ம ஒன்று ரொம்ப உணர்ச்சி வேகத்தில் நம்ம ஒன்று சொன்னோம்னா அது பல முறை வரும். இப்போ இங்கிலீஷ்லலாம் பார்த்தா கூட தெரியும். ஸ்டாப் அப்படின்னாக்க அது சாதாரணமாக சொல்கிறது. ஸ்டாப் 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 அப்படின்னாக்க நம்ம ஒரு பதற்றத்தோடு சொல்லுவோம், நில்லு 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 அப்படின்னு. அது மாதிரி சுவாமி வந்து அப்படி ஒரு பதற்றத்தோட நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு 3 தடவை சொல்லி கண்ணப்பரோட கையை சுவாமி தான் கையால் பிடிச்சிக்கிறார்.
பிடிச்சிட்டு கண்ணப்பருக்கு அருள் புரிகிறார். ஒப்பில்லாத கண்ணப்பனே, நீ என்றென்றும் என்னோட வலது பக்கத்தில் இருப்பாயாக அப்படின்னு நில்லு அப்படின்னு அருள் புரிஞ்சு கூட்டின்னு போறார். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரிய வர்றது? அங்க சிவகோச்சரியார் பார்த்து அதன் மூலமா நமக்கு தெரிய வர்றது. அதனால இந்த கண்ணப்பர் அப்படிங்கிற பேர் சுவாமி கொடுத்த பேர். தன்னோட கண்ணை எடுத்து சுவாமிக்கு அப்பினதுனால கண்ணப்பர் அவர். அதனால இந்த கண்ணப்பர் இன்னைக்கு காளஹஸ்தியில் போனால் சுவாமி சந்நிதியில் வலது பக்கம் கண்ணப்பர் விக்கிரகம் உண்டு. அது மாதிரி இந்த கண்ணப்பர் ஒரு ஒப்பற்ற பக்தர். காட்டுல பிறந்தாலும், ஆதிவாசியாக இருந்தாலும், காட்டுவாசி வேடனா இருந்தாலும், பிறந்ததுலேருந்து கொலை செய்யறதே தொழிலாக இருந்தாலும் அவர் உள்ளத்துக்குள்ள அப்படி ஒரு அன்பு சுவாமி மேல. அந்த அன்பு ஒப்பில்லாத அன்பு, யாராலையும் அது மாதிரி செய்ய முடியாது, அப்படிப்பட்ட அன்பு அது. அதனால அன்பின் எல்லை அப்படின்னா அது கண்ணப்பர். அதான் மாணிக்கவாசகர் சொல்றார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி அப்படிங்கிறார். அதனால தான். அதனால இந்த கண்ணப்பர் வரலாறு நம்ம மனசுல என்றென்றும் நிற்க வேண்டிய வரலாறு. அது மாதிரி சுவாமி சில அடியார்களுக்கு சுவாமி சிறப்பு பெயர் கொடுக்கிறார். அதை நம்ம பார்த்துருக்கோம். திருநாவுக்கரசு அப்படிங்கிற பேர் சுவாமி கொடுத்தது. நாவுக்கரசு அப்படிங்கிறது சுவாமி அசரீதியா சொன்ன பேர். அது மாதிரி இங்க கண்ணப்பா கண்ணப்பன்கிற பேர் சுவாமி கொடுத்த பேர். அதனால அதுல இருந்து சுவாமி ஒரு சிறப்பு பெயர் கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் பெரியவர்கள். அப்படிப்பட்டவர் கண்ணப்பர். ஆனால் இந்த அளவில் நான் கண்ணப்பர் கதையை நிறைவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த கதையிலேருந்து கருத்துகளோ கேள்விகளோ இருந்தால் கேட்கலாம். கலை மெலிந்தனாக்க என்ன அர்த்தம்னு வினா. கலை மெலிந்த அப்படின்னா, கலை அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி சொன்ன பல அர்த்தங்கள் உண்டு. சாஸ்திரம், கல்வி, இதை தவிர மற்ற அர்த்தங்களும் உண்டு. ஏன்னா இந்த இடத்துல இந்த ரெண்டு அர்த்தமும் பொருந்தும். அதனால கலை மெலிந்த சீர், சீர்னா புகழ், மலிதல்னா ஜாஸ்தியா இருக்கிறது, அதிகமா இருக்கிறது, மிகுதல். கலை மலிந்த சீர் அப்படின்னாக்க கலைகள்னா கல்வி இல்லைன்னா சாஸ்திர நூல்கள் அப்படின்லாம் எடுத்துக்கலாம். அது மாதிரி நூல்களில் அதிகம் புகழப்பட்ட கண்ணப்பர் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறார். ஏன்னா இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ மாணிக்கவாசகர் புகழறார், சம்பந்தர் புகழறார், மற்ற நூல்கள்லையும் கண்ணப்பரை புகழறார். அதனால பல நூல்களில் புகழப்பட்ட கண்ணப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஞானம் மிகுந்த, கல்வி மிகுந்த கண்ணப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. கல்வினா என்னது? அது நம்ம திருக்குறளையும் படிச்சிருக்கோம் இல்லையா. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு திருக்குறள் இருக்கு. கல்வியினுடைய பயன் என்ன? இறைவனுடைய அடியை வணங்கணும். இறைவனுடைய அடியை வணங்குறது கண்ணப்பரை விட வேற ஒரு உதாரணம் இருக்க முடியுமா? அதனால அந்த கல்வியின் பயனானது என்னவோ அதுல சிறந்து விளங்கினார் கண்ணப்பர். அதனால கலை மெலிந்த சீர் நம்பி கண்ணப்பன் அப்படி நேரடியாக கல்வியில் சிறந்த கண்ணப்பன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். அதான் அந்த இடத்துக்கு அர்த்தம். சொல்லுங்க, வேற ஏதாவது வினா இருக்கா, கருத்து இருக்கா? அது இந்த கண்ணப்பர் வரலாற்றை இவ்வளவு விரிவா சொல்வேன் நான் திட்டமில்லை. அது அவர் வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அது சொல்லிட்டே போகணும். அப்பேற்பட்ட வரலாறு இது. அதான் சொன்னேன், சேக்கிழாருக்கே அவர் கண்ணப்பர் வரலாற்றை சொல்றப்போ 180 பாட்டு 188 பாட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பாட்டுகளை பாடுறார் விரிவா. அப்படிப்பட்ட வரலாறு அது, விசேஷமான வரலாறு. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா அடுத்த அடியாரை பார்க்க போவோம். அடுத்த அடி, கடவுரில் கலையன்தன் அடியார்க்கும் அடியேன். கடவுர் அப்படின்னாக்க திருக்கடவுர். இந்த திருக்கடவுர் இன்னைக்கு திருக்கடையூர் அப்படிங்கிற எல்லாரும். இப்ப நம்ம எல்லாரும் தெரியும், திருக்கடையூர் அப்படின்னாக்க யாராவது சஷ்டி அப்த பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா திருக்கடையூர்ல போய் பண்ணிக்கலாம் அப்படின்பா. ஏன்னா அது
காலசம்ஹாரம் நடந்த ஸ்தலம், சிவபெருமான் யமனை உதைத்து மார்க்கண்டேயரை காத்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அங்கே போய் ஷஷ்டியப்த பூர்த்தி பண்ணுறா, யம பயம் போகணும் அப்படின்னு சில பேருக்கு நம்பிக்கை. அதனால் என்ன எடுத்து இப்போ இந்த கோயில் பிராகாரத்துலேயே அங்கங்கே ஹோமகுண்டம் வச்சு ஹோமம் பண்ணி ஒரே அலங்கோலமாக இருக்கும் அந்த பிராகாரம். கோயிலுக்குள்ளே எதுக்கு சஷ்டியப்த பூர்த்தி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியல, ஆனால் அது பண்ணுறா, அதை விட்டுருவோம். இப்போ கதைக்கு வருவோம். கடவுரில் கலையன் தான் அடியாருக்கு மடியன். கலையன் அப்படிங்கிறது இந்த அடியாருக்கு பேர். திருக்கடையூரில் இருக்கிற சுவாமிக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர்னு பேர். கலையம்னாக்க கடம். கடம்னா தெரியும் இல்லையா, பானை. அமுதம் இருந்த பானை அப்படி சிவலிங்கமாக மாறி இருந்தால் அமிர்த கடேஸ்வரர் அவர். அதனால இங்கே அந்த சுவாமியோட பேரான அமிர்த கடேஸ்வரருங்கிறது தான் இங்கே கலையம். கலையம்னா தமிழில் பானை. அதான் அந்த கடம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை கலையம். அதனால கலையன்னு இந்த அடியாருக்கு பேர். இவர் ஒரு பிராமணர், கலையன்னு பேர் இவருக்கு. இவருக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் உண்டு. இவர் செய்த தொண்டு என்ன அப்படின்னா, திருக்கடவுர்ல சுவாமிக்கு குங்குலிய புகை போடுற தொண்டு செய்வார். குங்குலிய புகைனா, குங்குலியம்னா எனக்கு தெரியும், வாசனை திரவியம். அது இப்ப சாம்பிராணி புகை இருக்கு இல்லையா, அது மாதிரி குங்குலியம். இந்த குங்குலியத்தை வாங்கி கொண்டு போய் சுவாமிக்கு தூபம் போடுறதுக்காக உபயோகிப்பார், தூபம் போடுவார். அது மாதிரி சுவாமிக்கு அது அவருடைய தொண்டு. ஒவ்வொரு அடியார் ஒவ்வொரு விதமாக தொண்டு செஞ்சிருக்கா. அதில் இந்த கலையன்கிற அடியார் சுவாமிக்கு குங்குலியத்தால் தூபம் போடுற அந்த ஒரு தொண்டில் இடைவிடாது செய்து கொண்டு வந்தார். இது மாதிரி பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கார் இந்த சுவாமிக்கு தூபம் போடுற திருத்தொண்டு. காலப்போக்கில் இவருக்கு வசதிகள்லாம் குன்றி, பொருள் வளம் குன்றி வறுமை வந்துடுறது. ஆனால் வறுமை வந்த போதும் இவர் தான் செய்கிற தொண்டில் வழக்கம் போல கோயிலுக்கு போகிற சுவாமிக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கார், தூபம் குங்குலியம் வாங்கி போடுறது. இப்படி இருக்கிறப்ப வறுமை எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னாக்க, அவருக்கு வீட்டில் சாப்பாட்டுக்கே 2 நாளாக சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டார். விற்கக்கூடியதெல்லாம் விற்றாச்சு இல்லையா. இப்போ நமக்கு இப்போ கையில் இப்போ வசதி இல்லை, சாப்பிடணும்னா என்ன பண்ணுறோம்? ஓகே, நமக்கு கார் வேண்டாம், சைக்கிளில் போகலாம், இல்லை சைக்கிள் வேண்டாம் நடந்து போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு படிப்படியாக விற்றுன்னு வர இல்லையா பொருள்கள்லாம். இனிமேல் விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்தாச்சு அவ. ஆனால் வீட்டில் சுற்றத்தார், குழந்தைகள், பொண்டாட்டி எல்லாரும் பட்னியாக கிடக்கா. அப்போ பொண்டாட்டி பார்க்குறா, என்னடா அது, நமக்கு என்ன பண்ணுறது, விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, நமக்கு என்ன வாங்கினா எப்படி சாப்பிட்றதுன்னு அவளுக்கு தெரியல அந்த மனைவிக்கு. அப்போ கடைசியாக அவகிட்ட விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கையில் வளையல் இல்லை, கழுத்தில் சங்கிலி இல்லை, காதில் தோடு இல்லை, எல்லாத்தையும் கட்டி வித்தாச்சு முன்னாடியே. கடைசியாக எஞ்சி இருக்கிறது அவள் கழுத்தில் இருக்கிற தாலி ஒன்று தான். அது நமக்கு தெரியும், பெண்கள் நம்ம பண்பாட்டு நம்ம வழக்கப்படி தாலியை கட்ட மாட்டான். ஆனால் வேற வழி இல்லை, சோத்துக்க வழி இல்லைங்கிறப்போ என்ன பண்ணுறது? அதனால் அந்த மனைவி தன் கழுத்தில் இருக்கிற பொன்னாலான தாலியை கழற்றி கலையர்கிட்ட கொடுக்குற, சுவாமி இது நீங்கள் விற்று நமக்கு வீட்டுக்கு உணவுப் பொருள்கள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறார். சரி அப்படின்னு கலையனாரும் அந்த தாலியை கையில் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அதை கடை வீதிக்கு எடுத்துன்னு போகிறார். ஏன்னா கடை வீதிக்கு போனால் தானே அந்த பொருட்கள்கிட்ட போய் அதுக்கு அதை கொடுத்து, இல்லை மற்ற கடைகள் அரிசி பருப்பு விற்கிற கடையில் இந்த தங்கத்தை கொடுத்து அரிசி வாங்கிக்கலாம், பருப்பு வாங்கிக்கலாம், அதெல்லாம் பண்ணுறதுக்காக போகிறார். அப்படி போயின்னு இருக்கிறப்போ கடை வீதியில் எய்த்தாப்பில் ஒருத்தன் ஒரு மூட்டையை சுமந்துட்டு வரான். அப்படி மூட்டையை சுமந்துட்டு வர்றதை பார்த்ததும் இருக்கு ஏதோ தோன்றது. வந்துட்ட என்னப்பா மூட்டை இது அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், ஐயா இது குங்குலிய பொதி அப்படிங்கிறான். இந்த மூட்டை நிறைய குங்குலியம் இருக்குது அப்படிங்கிறான். உடனே இவருக்கு குங்குலியானது இவருக்கு என்ன வருது, ஆஹா நம்ம சுவாமி குங்குலியம் கிடச்சுடுத்து இன்னைக்கு அப்படின்னு ஒரே சந்தோஷம் இருக்கு. இந்தாப்பா என்கிட்ட இந்த பொண்ணு இருக்கு அப்படிங்கிறார். அந்த தாலியை காட்டுறார். அவன் அந்த தாலியை அவன் வாங்கிட்டு அந்த குங்குலிய மூட்டையை இவர் கொடுத்துட்றான். இவர் குங்குலிய மூட்டையை வாங்கிட்டு கோயிலில் போய் அந்த பண்டக சாலைம்ப, கோயிலில் இந்த பொருள்கள்லாம் வைக்கிற ரூம் இருக்கு இல்லையா, ஸ்டோர் ரூம், அந்த ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் அந்த குங்குலிய மூட்டையை இறக்கி வைக்கிறார். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் குங்குலியத்தை எடுத்து அன்னைக்கு வேணுங்கிற குங்குலியத்தை எடுத்துட்டு சுவாமிக்கு
அந்த பூஜை வேலைகளுக்கு குங்குலி எல்லாம் போட்டுட்டு அங்கே சுவாமியை வழிபட்டு அவர் கோயிலில் இருக்கார். ராத்திரி ஆயிடுறது. போன புருஷன் தாலி எடுத்துன்னு போன புருஷன் வீட்டுக்கு வரல. வீட்டில் பொண்டாட்டி புள்ள மற்றவர்கள்லாம் பசியோட படுத்து தூங்கிட்டான். இவரும் கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்போ சிவபெருமானுக்கு தன்னோட அடியார்கள் மேலே ஒரு பெரும் கருணை பிறக்கிறது. உடனே அங்கேருந்து குபேரன்ட்ட சொல்கிறார், குபேரா நீ போய் இந்த கலையனார் வீட்டில் போய் உன் செல்வத்தெல்லாம் கொட்டு அப்படிங்கிறார். உடனே அடுத்த க்ஷணமே கலையனாருடைய வீடு முழுக்க நிதிகள் குவிகின்றன. அது என்னங்கிற எல்லாம் ஒரு வளமான ஒரு செல்வ செழிப்பில் இருக்கிறவளுக்கு என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் அந்த வீட்டில் குவியிறது. அப்படியே குபேரன் வந்து தன் நிதியை கொட்டினான் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். மூட்டை மூட்டையாக அரிசி, நெல் தான் அந்த காலத்தில் பொதுவாக இருக்கும். ஆனால் நெல்லுன்னா அதை குத்தி போட அரிசி ஆக்கணும். ஆனால் இவளுக்கு இம்மிடியட்டாக அரிசி வேணுமே, அதனால் நெல்லும் கொடுத்தார், அரிசியும் மூட்டை மூட்டையாக கொடுத்தார். அதனால் அவளுக்கு பருப்பு வகைகள், எண்ணெய், நெய் எல்லாம் என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் வீடு முழுக்க செல்வ செழிப்பு, வஸ்திரங்கள், நகைகள் எல்லாம் பொண்ணும் மணியும் குவிகிறது அவள் வீட்டில் வச்சு. அவ மனைவிக்கு சுவாமி கனவுல உணர்த்துறார், உன் வீட்டில் எல்லாம் இருக்கு, உன் புருஷனுக்கு எடுத்துட்டு சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அருள் புரியார். மனைவி எழுந்து பார்த்தா சொன்ன கனவுல கண்டபடி சிவபெருமான் சொன்னபடி வீடு முழுக்க எல்லாம் நிறைஞ்சிருக்கு. உடனே சந்தோஷமா எல்லாரையும் எழுப்பி அவ எல்லாரும் கணவருக்காக பெரிய விருந்தே சமைக்கிறார். இதுக்கு நடுப்புற சுவாமி அங்க கோவிலில் இருக்கிற குங்குலியை போட்டு வழிபட்டு இருக்கிற கலையநாயனர் அவர்கிட்ட உணர்த்துறார். அசரீதியா சொல்றார் அவர்கிட்ட, கலையா நீ பசிச்சிருக்க, நீ உன் வீட்டுக்கு போய் பால் சோறு சாப்பிட்டு வா அப்படிங்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இப்படி ஒரு அசரீதி கேட்கறது அப்படின்னு. முதல்ல வீட்டுக்கு போனால் பால் சோறு, வீட்டில் சோத்துக்கு ஒன்றும் இல்லை அது இவருக்கு தெரியும். ஆனால் இந்த அசரீதியில் சிவன் என்ன சொன்னார், வீட்டுக்கு போய் பால் சோறு சாப்பிட்டு வா அப்படிங்கிறார். இவருக்கு என்ன ஒன்றும் புரியல. ஆனால் சுவாமி வீட்டுக்கு போன்னு சொல்லிருக்கார். சுவாமியோட கட்டளையை மீறி நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு உடனே அவர் வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போனாக்கா அங்கே அவர் வீடானே அவருக்கு தெரியல. ஏன்னா வீட்டில் அப்படி நவநிதிகள் குவிஞ்சு வழிகின்றன. மனைவி பலபலான்னு ஒரு பட்டுப்புடவை கட்டுன்னு வந்து வாங்கன்னு உள்ள கூட்டின்னு போறார். உடனே இவர் கேட்கிறார், ஏது இதெல்லாம் அப்படின்னு கேட்கிறார். அப்போ மனைவி சொல்ற, எல்லாம் ஈசன் அருளால் நமக்கு கீழே, ஈசன் அருள் இதெல்லாம் அப்படிங்கிறார். உடனே குங்கிலிய கலையனாரும் ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கார். அப்போ மற்ற சிவனடியாரோட குங்கிலிய கலையனாரும் உட்காந்துக்கிறார். எல்லாருக்கும் சாப்பாடுறா, எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் அன்னிலேருந்து அவர் ரொம்ப சந்தோஷமா நல்ல வளத்தோட இருக்கார். அதே மாதிரி தன்னோட தொண்டை தொடர்ந்து செஞ்சு கொண்டு வருகிறார். இப்படி இருக்கிறப்போ ஒரு செய்தி அவருக்கு வர்றது. இது மாதிரி திருப்பனந்தாள் அப்படின்னு ஒரு ஊர்ல சிவலிங்கம் சாஞ்சு இருக்கு. அந்த சிவலிங்கத்தை நிமித்துறதுக்காக சோழ ராஜா பெரிய கூட்டமாக படை வீரர்களையும் யானைகளையும் குதிரைகளையும் வச்சு கட்டி இழுக்கிறான். ஆனால் அந்த சிவலிங்கம் நிமிரல, எல்லாம் எல்லாம் அயர்ந்து கீழே சாயரால ஒழிய சிவலிங்கம் நிமிரல அப்படின்னு செய்தி வர்றது இருக்கு. ஆஹா, அந்த சுவாமி நம்மளும் தரிசனம் பண்ணி அவளை மாதிரி நம்மளும் அந்த சிவலிங்கத்தை நிமிர்த்துற பணியில ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு அவருக்கு தோன்றது. அதனால அவர் திருப்பனந்தாளுக்கு போறார். இன்னைக்கு நம்ம கதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் கூட ஆகும். இந்த கதையை முடிச்சிருவோம் இன்னைக்கு. இந்த திருப்பனந்தாள் அப்படிங்கிற இடத்துல சிவலிங்கம் சாஞ்சு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி திருஞான சம்பந்தர் தேவாரம் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு பதிகத்தை பார்த்துருக்கோம். கண்பலி நெற்றியினான் அப்படின்னு வரும். அதுல அந்த திருப்பனந்தாள்ல என்ன ஆச்சுங்கிற கதை சுருக்கமா சொல்றேன். அங்க தாடகை அப்படின்னு ஒரு ஆதிசைவ பெண். ஆதிசைவர் அப்படின்னாக்க பரம்பரையா கோவில்ல சிவாச்சாரியர்கள்லாம் இருக்காளே அவர்களுக்கு ஆதிசைவர்கள்னு பேரு. அந்த ஆதிசைவர்கள் மரபுல வந்த ஒரு பெண் தாடகைன்னு பேர் அவளுக்கு.
அவர் தினம் அந்த திருப்பனந்தாளில் இருக்க சுவாமியை பூஜை பண்ணின்னு வந்தா, வழிபட்டு வருவோம், மாலையெல்லாம் வழிபட்டு மாலையெல்லாம் அணிவித்து அதெல்லாம் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு நாள் பூஜை பண்ணின்னு இருக்கிறப்போ, பூஜை பண்ணி முடிச்சுட்டு சுவாமிக்கு அந்த மாலை போட போறா. அப்படி சுவாமிக்கு மாலை போட போற சமயத்தில் அவ கட்டியிருந்த ஆடை நெகிழுறது. ஆடை நெகிழ்ந்தா என்ன பண்ணுவோம், நம்ம டக்குன்னு போய் கையால் அந்த ஆடையை பிடிச்சிக்குவோம் இல்லையா? இப்போ வேஷ்டியோ புடவையோ அவிழுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு கை போய் பிடிச்சிக்குவோம். அதனால தான் திருவள்ளுவரும் திருக்குறளை சொல்றாரு, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கி இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வேஷ்டி அவிழ்ந்தது அப்படின்னாக்க, இல்லை புடவை அவிழ்ந்தது அப்படின்னா அந்த கை என்ன பண்ணும், தானே போய் டக்குன்னு அந்த புடவையோ வேஷ்டியோ பிடிச்சிக்கும். அது மாதிரி இங்கே புடவை நெகிழ்ந்ததும் அப்படி 2 கையில மாலையை பிடிச்சுட்டு இருக்கா சுவாமிக்கு சாத்துறதுக்கு, அதுக்குள்ள புடவை நெகிழ்ந்துடுத்து. அப்ப என்ன பண்ணா, 2 கையால டக்குன்னு தன்னோட புடவையை இடிக்கின்ட்டா, அது அவிழ்ந்து விடாம இருக்கிறதுக்காக. அப்போ புடவையை 2 கையால முழங்கையால இப்படி இடிக்கின்றாச்சு. கையில மாலையை பிடிச்சுருக்க ஒண்ணு என்ன பண்ணணும், மாலையை கீழே போட்டுட்டு புடவையை கட்டிக்கணும். என்ன பண்றது, அப்படியே நின்றுட்டு இருக்கா. மாலையை கீழே போட்டா வழிபாடு கெட்டு போகுமே, மாலையை கீழே போட்டா அப்படியே யோசிச்சு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம தகச்சு நிற்கிறா, அப்படியே புடவையை இடுக்கிக்கிண்டு. அப்ப சிவபெருமான் அவளுக்கு இறங்கி, சிவலிங்கமே அப்படி அவள்கிட்ட சாயிறது, அவ பக்கம் சாஞ்சு அந்த மாலையை அவ போடுறதுக்கு வசதியா தலையை சாச்சுக்கிறா சிவபெருமான். அவ மாலையை அணிவிச்சுட்டு அப்புறம் புடவை சரி பண்ணிக்கிறான். அதாவது நம்ம ஒருத்தர் மாலை படம் வந்தா நம்ம தலையை குனிஞ்சு மாலை ஏத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி சிவபெருமான் நீங்க தலையை குனிஞ்சு அந்த தாடகைங்கிற பக்தர் போட்ட மாலை ஏத்துக்கிறார். அதனால யாருக்கும் தலை வணங்காத சிவபெருமான் நீங்க தன்னோட தாடகைக்காக தலையை சாட்சி வாங்கிட்டார். இது ஒரு அற்புதமான விஷயம். அது அடியவருக்காக சிவபெருமான் எவ்வளவு வளைந்து கொடுத்து வருவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அது. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, சிவபெருமான் அந்த அப்படியே சாஞ்ச கோலத்திலே நின்றுட்டாருங்க, நிமிர்ல திரும்ப. ஏன்னா அவர் சாஞ்சு மாலையை வாங்கி திரும்பி நிமிர்ந்து இருந்தாரா நமக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஆனா அவர் சாஞ்ச கோலத்தில் அப்படியே தங்கிட்டார். அப்படியே பல காலமா இருந்தார். அப்போ இந்த சோழ ராஜா தரிசனம் பண்ண வந்தப்போ இது மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம சுவாமியை நிமிர்ந்த நிலையில வைக்கணுமே அப்படின்னு அவருக்கு ஆசை வந்து, இந்த சோழ ராஜா பல பேரை கூப்பிட்டு அந்த சிவலிங்கத்தை நிமிர்த்ததுக்கு முயற்சி பண்றான். நிமிரல. குதிரைகள் யானைகள்லாம் கட்டி இழுக்கிறான். யானைகளும் குதிரைகளும் களைப்படைஞ்சதே தவிர சிவலிங்கம் நிமிரல. ராஜாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னடா நம்ம ஆட்சியில் இருக்கிற ஒரு கோயில் இப்படி ஒரு சிவலிங்கம் அப்படி சாஞ்சி இருக்கே, என்னதுன்னு அவனுக்கு ஒரே கவலை. இதை கேள்விப்பட்டுதான் குங்கிலிய கலையனார் திருக்கடவுர்ல இருந்து கிளம்பி திருப்பனந்தாளுக்கு வர்றார். திருப்பனந்தாளுக்கு வந்து அந்த சிவலிங்கத்து மேல ஒரு அழகான கயிற்றை கட்டி, அந்த கயிற்றுடைய அடுத்த தன்னோட கழுத்தை சுத்தி கட்டிண்டு அந்த கயிற்றை இழுக்கிறார். யாருக்கும் வளைந்து கொடுக்காத சிவபெருமான் தாடகைங்கிற பக்தி மிக்க ஒரு அன்பளுக்காக வளைந்து கொடுத்தார். அதே மாதிரி யானையும் குதிரையும் கட்டி இழுத்து நிமித்த முயன்றவாளால முடிய முடியல. ஆனா ஒரு பக்தர் இழுக்கவும் அந்த சுவாமி அந்த பக்தருடைய பக்திக்கு மகிழ்ந்து நிமிர்கிறார். அதனால குங்கிலிய கலையனார் அப்படி கழுத்துல கயத்தை கட்டின்னு இழுக்கவும் சுவாமி நிமிர்ந்துடுறார். எல்லாருக்கும் சந்தோஷம். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. குங்கிலிய கலையனாரை பாராட்டி நிறைய சிறப்பு செய்கிறான். குங்கிலிய கலையனாரும் அங்க இருந்து சில காலம் வழிபட்டுட்டு அப்படி திரும்ப தன்னோட ஊரான கடவுருக்கு வர்றார். திருக்கடவுர்ல வந்து அங்க வழக்கம் போல தொண்டுகள் செய்து சிவபதம் அடைகிறார். அதனால இதுதான் குங்கிலிய கலையனாருடைய கதை சுருக்கம். இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா பேசலாம். அப்படி கருத்துக்கள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னாக்க நம்ம இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். அடுத்த முறை சந்திக்கிறப்போ இந்த பதிகத்தில் இருக்கிற மற்ற அடியார்களுடைய வரலாறுகளையும் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.